गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन। வெல்கம் டு போஜனாலயா தமிழ். இன்னைக்கு நம்ம போஜனாலயால பார்க்க போற ரெசிபி குலுக்கி ஷர்பத். இது ஒரு கேரளா ஸ்பெஷல் ரெசிபி. நான் ட்ரை பண்ணி பார்த்த ரெசிபியை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரொம்பவே ஈஸி, டக்குன்னு பண்ணிடலாம் சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு. இந்த வெயிலுக்கு ரொம்ப நம்ம சம்மரில் வெளியில் சுற்றுறோம், நமக்கு டீஹைட்ரேட் ஆகுது, அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த மாதிரி சிம்பிளான சர்பத் பண்ணி சாப்பிடலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலயா தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது குலுக்கி சர்பத் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜார் எடுத்துட்டு இருக்கேன். ரொம்பவே ஈஸி, டக்குன்னு பண்ணிடலாம். சப்போஸ் உங்ககிட்ட ஜார் இல்லை அப்படின்னா ஒரு டம்ளரோ இல்லை கண்ணாடி கிளாஸோ எது இருக்கோ அதில் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு பாத்திரத்தில் பண்ணிட்டு கூட நம்ம குலுக்கிக்கலாம். என்கிட்ட இந்த ஜார் இருக்குங்கிறதுனால நான் இதை எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப்ஜா சீட்ஸ், அதாவது சர்பத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுற இந்த சப்ஜா சீட்ஸ்ன்னு கடையில் கிடைக்கும். இது ஒரு 1/2 hour தண்ணியில் ஊற வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ஜவ்வரிசி மாதிரி நல்லா ஊறி வந்துடும். ஸோ இது ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி. இது கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், இந்த தண்ணியோடையே சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உங்களுக்கு குவான்டிட்டி எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கணும். நான் வந்து ஒரு பெரிய லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதோட ஜூஸை அப்படியே சேர்த்துக்கிறேன். சாதாரணமாக நம்ம இந்த மாதிரி ஜூஸஸ்லாம் பண்ணும்பொழுது கொஞ்சம் அந்த லெமனோட பல்ப்போடு பண்ணினோன்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ வந்து பல்ப் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்துட்டோம்னா நல்லாவே சூப்பராக வரும், அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்னொரு பாதி மூடியும் நான் அதில் பிழிஞ்சிக்கிறேன். சப்போஸ் விதை இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு இதில் சுகர் சேர்த்துக்கிறேன். நம்மளோட ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ சுகர் வேணுமோ, எத்தனை பேர் இருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டி நம்ம பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 பேர் குடிக்கிற மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ வந்து ஒரு 3-4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதை காம்பை எடுத்துட்டும் ஜஸ்ட்டு கீரி மட்டும் சேர்த்துக்கிறேன், அதாவது நடுவில் வகுந்து, இந்த பாருங்க இந்த மாதிரி வகுந்துட்டு சேர்த்துக்கிறேன். அதையும் இது உள்ளே போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு கொஞ்சமாக சால்ட், நம்ம எந்த வந்து ஜூஸ் போட்டோம்னாலும் ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் ஃப்ரெஷ்ஷாக மின்ட் லீவ்ஸ் இதை நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வந்து அதையும் கொஞ்சம் மின்ட் லீவ்ஸு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட்டான ஜூஸாக இருக்கும். இந்த மின்ட்டோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதையும் இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்க போகிறோம். ஸோ நம்ம எவ்வளோ லெமன் அண்டு ஸ்வீட் போட்டிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஊற்றிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு இதில் வேணுங்கிற அளவுக்கு ஐஸ் க்யூப்ஸை சேர்த்துக்க போகிறோம். இப்போது ஐஸ் க்யூப்ஸு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ இதை நல்லா இந்த லிட்டை வச்சு நான் லாக் பண்ணிவிட்டு இதை நல்லா இப்போது குலுக்கிக்க போகிறேன். இப்போ இதை நல்லா குலுக்கிக்க போகிறோம். ஸோ குளிக்கணும் அப்படின்னா இந்த இது எல்லாமே ஒன்றா கலந்து நல்லா ஒரு ஃப்ளேவராக இருக்கும், சுகரும் கரைஞ்சிரும். இப்போது இது நல்லா குலுக்கியாச்சு, அந்த சுகர் கரையிற அளவுக்கு. சர்வ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸை மேலாப்பில் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் மேலாப்பில் இன்னும் கொஞ்சம் சப்ஜா சீட்ஸும் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், சூப்பரான குலுக்கி ஷர்பத் ரெடி ஆகிடுது. இதை அப்படியே நம்ம சில்லுன்னு சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த வெயிலுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப ஈஸி தான், ஒரு 1 minute பண்ணிடலாம். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள்.